வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் கீரை சமைக்க போகிறேன், முருங்கைக்கீரை. இதில் என்ன உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எங்கள் வீட்டில் நான் இந்த கீரையை நான் செய்ய பக்கத்தில் ஒரு ஆயா கொடுத்தாங்க. கீரை பிடிங்கங்கன்னு சொல்லி சொல்லவுமே நான் போய் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போவே நம்ம பிள்ளைங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா செஞ்சுட்டு என்னை சாப்பிடுன்னு சொல்லாத, செய்யாத, செஞ்சுட்டு என்னை சாப்பிடுன்னு சொல்லாதம்மா, சாப்பிடுன்னு என்னை நீ சொல்லி அடிக்கக்கூடாது, என்னை சொல்லி நீயே பம்பழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது மொத்தத்தில் அப்படிங்கிறாங்க. ஏங்க, முருங்கைக்கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இல்லை? ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த அருமை தெரியுதா? இங்கே பாருங்களேன், அதுலேயும் பூவெல்லாம் சேர்த்து வச்சு செய்கிறேன். ஆனால் இதுங்க இந்த 2 வாள் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது. ஒரே ஆள் எவ்வளோங்க செஞ்சு சாப்பிட முடியும்? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன், வேண்டாங்கிறாங்கங்க. இந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செய்யாத, செஞ்சுட்டு எங்களை சாப்பிடுன்னு சொல்லாத. என்ன பண்ணுறது இப்படி சொன்னா? ஆனால் இதே பிள்ளை தான் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நான் போய் பிடுங்கிட்டு வர்றேன், எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்ன பிள்ளைங்க தான் எங்கே மரம் இருக்குதோ போய் தேடி பிடிச்சி பிடுங்கிட்டு வருவாங்க. பிடுங்கிட்டு இந்த இவ்வளோண்டு கீரையாக தான் இருக்கும், அதை கூட செஞ்சு கொடுமா, இப்போவே எனக்கு வேணும் செஞ்சு கொடுன்னு சொல்லி வாங்கி நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட பிள்ளைங்க இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு கீரைனாலே பயப்படுறாங்க. எந்த கீரையும் சாப்பிட மாட்டுறாங்க. எந்த கீரையும் சாப்பிடலன்னு சரி, இதை சாப்பிட்டா பரவாயில்ல, அதான் சொல்லலை, எங்கேனாலும் தேடி போய் பிடிச்சி பிடுங்கி எடுத்து இந்த பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட பிள்ளைங்க இப்போ இது வேண்டாம், செய்யாத, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, நம்மளாவது செஞ்சு சாப்பிடுவோன்னு செய்கிறேன், இல்லை வற்புறுத்தி சாப்பிட வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்டில் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சாமி அப்படின்னு கெஞ்சுவோம், சாப்பிட வைப்போம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான்